நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லனா திரும்ப நான் அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு தான் அது சிரமமாக இருக்கும். உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கோம். நீங்களா அது? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அது டிஸ்டர்ப் ஆகுது. பதில் வருது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. இன்னைக்கு ரொம்பவே ரிஸ்க் எடுத்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி காட்டுக்குள்ளே இருக்க ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். எங்கே இருக்குன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டு வந்தோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெஸ்ட் ஹவுஸில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு திருட்டு கும்பல், பவேரியா கேங் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கொன்னுட்டு அவங்க அணிஞ்சிருந்த நகை, ஃபோனு எல்லாத்தையுமே, கார் உட்பட எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் அபண்டன்ட் ஆகிட்டு இருக்கு. யாருமே அதுக்கப்புறம் தங்காதனால வேற ஏதோ சில இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு போல. இன்னைக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்ம வந்திருக்கோம். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதா ஊர் மக்கள் சொல்றாங்க. இதை தாண்டி ஒரு கிராமம் இருக்கு. ஆக்சுவலா வழியா போன நிறைய பேர் வந்து பயந்துருக்காங்க. ஈவினிங் டைம்ல ஏதோ ஒரு பொம்பளை வந்து ரோட்ல நிக்கிற மாதிரி, அந்த பில்டிங்ல நின்று கத்துற மாதிரி, இந்த மாதிரிலாம் லைவாவே பார்த்துருக்காங்க. அதனாலதான் நாங்க இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா வந்திருக்கோம். அதே லேடி இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுமான்னு. சில பேர் என்னன்றாங்கன்னா, அந்த குடும்பத்துல இறந்து போன அவரோட ஆன்மா தான் இங்க இருக்கு அப்படின்றாங்க. சிலர் இல்ல, ஒரு பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த இடத்துல டிராப் ஆயிருக்கா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்றாங்க. அதை தெரிஞ்சுக்கலாம், கண்டுபிடிக்கலாம் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரியான மழை, இப்பதான் மழை விட்டுருக்கு. அகைன் இப்போ தூரல் போட ஆரம்பிக்குது. ஃபட்டாஃபட்டா உள்ள போயிட்டு சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்பணும். அதுதான் நமக்கு சேஃப்டி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 3 பேர் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னும் ஆபத்தா இருக்கு. அதனால ஒரு ராங் டர்ன் காடு மாதிரி இருக்கு இந்த இடம். அந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு பங்களா, ஏகப்பட்ட ஸ்னேக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ராஜநாகம் இந்த ஹைட்டில் நிற்குமே, இந்த மாதிரி நிறைய இங்கே சுற்றிட்டு இருக்குதாமா. எந்த தைரியத்தில் உள்ளார போகிறோம்னே தெரில. நீ இருக்க தைரியம் தான் தலைவர். தைரியத்தில் கைஸ் பாருங்க, இந்த ரோடு இதுக்குள்ளதான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தோம் நாங்கள். இங்கே பாரு, யாரும் கூப்பிடுறாங்க. நீங்கள் ஆடியன்ஸ் அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா. பேசுகிற சத்தம்லாம் கேட்குதுல கிளியரா? அதான் அது கேட்குது. இதுக்குள்ள இருந்த சத்தம் வருது. இப்போ இருக்கீங்களா? எங்களை வந்து பார்க்க முடியுமா வெளியில? ஒருவேளை உள்ள இருந்தீங்கன்னா ஹலோ. அங்கே வந்து அக்கா எட்டி பார்த்துட்டு போச்சியா? அக்கா நீ எப்படி சொல்ற கரெக்டா? ஏய் மச்சான், எப்படிடா இருக்கிற? உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. நேற்று பசங்க கூட போயிருந்தேன்டா வீட்டுக்கு. சரி சொல்லிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அன் டைமு. சரி கூட இந்த ஃப்ரெண்டு ஒருத்தனா சொன்னான், ஏய் வாடா ஷார்ட் கட்டுக்குறா, வாடா அவனை ஃபாரஸ்ட் உள்ள போயிடலாம்டா, சீக்கிரமாக போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். சரி சொல்லிட்டு நாங்களும் சரி ஃபாரஸ்ட் உள்ள தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரு அம்மா ஒரு பொண்ணு கை காமிக்கிறாங்க. எங்களுக்கு பயம். நைட் டைமு சுற்றி ஃபாரஸ்ட்டு, 2 பக்கம் ஒரு சென்ட்ரு ரோடு, இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு. சரி அப்புறம் போயிட்டு கொண்டு போயிட்டு மனசு கேட்கல. சரி என்னத்துக்கு லேடிஸாக இருக்கிறாங்க, ஏன்னா பிரச்சனையாக இருக்கும் பொழுது உண்மையிலே. சரி வளையான்னு சொல்லிட்டு திரும்பி வளைஞ்சின்னு வந்தோடனே பார்த்தா ஆளே காணவங்க. சரி சொல்லிட்டு நான் பண்ண குரல் மட்டும் கேட்குது, இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு.
சரி நானும் பசங்கள்லாம் சேர்ந்து சரி காரில் லைட்டு கிட்ட எடுத்துன்னு சரி வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க குரல் கேட்கறது உள்ளே போனோம். போயிட்டு உள்ளே போனால் அந்த பழைய படத்தெல்லாம் காமியில் ஒரு அரண்மனை, ஒரு காட்டு உள்ளே சென்ட்ரல் அரண்மனை ஒரு இதுமாரி இருக்குமே, அந்தமாரி ஒரு உருவம். அது அந்த லேடிஸாக என்னன்னே தெரில, எங்களுக்கு அல்லு இல்லை. அங்கேருந்து முடியாது மழை வெளியேறிவா கிளம்பு மழை போகலாம், இந்த இடத்த விட்டு காலி போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்தோம். நீ இந்த மெசேஜ் பார்த்துட்டு தூங்கி ஃபோன் பண்ண வச்சா நாளைக்கா நான் எல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். என் மனசில் அப்படி தான் படுது. நிறைய பேருக்கு இருக்க குழப்பம் என்ன தெரியுமா, இங்க இருக்கிறது ஆத்மாவா இல்ல பேய் பிடிச்சி யாராச்சும் சுத்திட்டு இருக்காங்களா இல்ல மனநலம் பாதிக்கப்பட்டவங்க யாராச்சும் இங்க இருக்காங்களான்னு தெரியல. ஆனா இந்த இடத்த விட்டு வெளியே வர மாட்டாங்களா அவங்க, இந்த சரௌண்டிங்ல தான் சுத்திட்டு இருக்காங்களா, இந்த வீட்டுல தான் குறிப்பா இருக்காங்களா இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல. உங்களை தொந்தரவு பண்ணோன்னு நாங்க வரல, அது எங்களோட நோக்கமும் இல்லை. தயவு செஞ்சு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசி ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமான்ற ஒரு நோக்கத்துல தான் வந்திருக்கோம். வேற எந்த தப்பான இன்டென்ஷனும் எங்களுக்கு இல்லை. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஒரு வேளை உள்ள இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எங்க முன்னாடி வந்து நிக்க முடியுமா உங்களால? அக்கா ஆபத்தெல்லாம் சொல்லிட்டு வராதுப்பா, அதுவாக தான் வரும். சரி வா உள்ள போய் பார்க்கலாம். குரல் கொடுத்து பார்த்தோம். மூணு பேராக வரும், நமக்கே இவ்வளோ பயமாக இருக்குது. இந்த அக்கா எப்படி இங்கே தனியாக இருக்கிறாங்க? நம்மளுக்கு புதுசையா, அவங்களுக்கு பழசு இந்த இடம். ஏன் கம்பெனி கொடுக்குறியா? தனியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு நம்மளால உறுதிப்படுத்த முடியலையே. தோசை போட்டுருக்காங்க. அக்கா சரக்கு வைக்க மாட்டிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வர பாயிண்ட் வரையா பேச. மேலே சவுண்டு கேட்டு மேலே கேட்டுச்சு. ஆமாம், இதெல்லாம் எக்கோ அடிக்கிறது, கூப்பிட்ற சத்தம். கன்ஃபார்ம் தெரியுமா? வேணாம் கன்ஃபார்ம். சரி சத்தம் போடுவானா, பொறுமையாக போய் பார்க்கலாம். யாரும் பதட்டப்படக்கூடாது சரியா? ஓகே. அடி வாங்கினாலும் அடி வாங்காத மாதிரி இருக்கு. அவ்வளோதான்.
வா வா வா. உங்ககிட்ட நாங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம். ஏன் எங்கள் முன்னாடி வர தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராச்சும் இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்களா? இல்லை இந்த இடத்துல இறந்து போனவங்கள நீங்களும் ஒருத்தரா? நாங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம். யாரோ பார்த்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. நீ சொல்கிறத கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்கிறத கேட்குறாங்க. நீங்களா அது? பார்த்தேன் கிளியராக எனக்கு தெரியல. நாட் ஷூர் அது ஆளா ஒரு ஹியூமன் பீயிங்காக இவ்வளோ தைரியமாக இங்கே இருக்க முடியாது. அப்போ ஒன்று பேயாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு லேடியாக இருக்கணும். நார்மல் ஹியூமன் பீயிங்காக கண்டிப்பாக இங்கே இல்லை. இது கண்டிப்பாக பேய் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். வரும்போது நம்மளை பயமுறுத்தினாங்க. ஆனால் இப்போ அவன் கேள்வி கேட்டதுக்கப்புறம் அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்ககிட்ட பேச விரும்பினா ஏதாவது ஒரு அறிகுறி கொடுக்க முடியுமா? எங்கள் முன்னாடி வரணும்னு கூட அவசியம் இல்லை. எனக்கு புரியுது எங்கள் முன்னாடி வர்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னு. இருந்தாலும் சில பதில்கள் எனக்கு தேவைப்படுது உங்கள் உலகத்தை பற்றியும் உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ப்ளீஸ் எங்கள் 3 பேரையும் தாராளமாக நம்பி எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். நீங்கள் தான் இப்போ அந்த சத்தத்தை போடுறீங்களா? கீழே தான் சத்தம் வந்துச்சுப்பா. ஃபஸ்ட்டு மேலே வந்துச்சு, நான் மேலே வந்தோம், அதுக்கப்புறம் கீழே வருது. எனக்கு என்னமோ ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அது பேர் எவ்வளோ நேரம் அவனுக்கு அந்த இடத்துக்கு வந்து எனக்கு கிட்ட ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். எதுவுமே புரியலையே எனக்கு. எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இதுக்கு மேலே எதுவும் ஃப்ளோரில் இல்லை. இதுதான் லாஸ்ட் ஃப்ளோர். சார் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. மறுபடியும் மேலே சவுண்ட் வருது. என்னாச்சு என்னாச்சு?
நான் மேல இருந்து ஒரு உருவம் கீழே இறங்கி வந்து சொன்னல, அதே மாதிரி ஒரு உருவம் இப்போ மேலே ஏறி போதியா? உங்களுக்கு தெரியாது? கேமரா ரெஜிஸ்டர் ஆகல. இதில் வந்து ஆயிடும்னு நினைக்கிறேன்டா. தெரியல, அப்புறம் சத்தமும் வித்தியாசமாக தான் இருக்குது. இல்லையா ஏதாவது தெரிஞ்சா பரவாயில்ல. நமக்கே இவ்வளோ கன்ஃபியூஷன் இல்லை. இவ்வளோ நேரம் ஆளுங்க இருந்தால் நான் மேலே கீழே போயிட்டு வந்தோம், கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி இப்போ நான் ஒத்துக்கிறேன்டா, அது பேய் தான். அப்போ சொன்னால் பேய் தான் அது. ஆனால் ஸ்டார்டிங் நம்ம ஃபஸ்ட்டு வெளியே இருந்து பார்க்கும்போது பேய் மாதிரி தெரியலையே. நான் அப்பயே சொன்னேன் என்னன்னு சொல்லிட்டு, நீ தான் பார்க்கல. இப்போது இது பேயா இல்லை ஒரு பேய் தான். இது ஆன்மாவா இல்லை மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன வழி? அது சிம்பிளாக வெறுப்பேற்றுற மாதிரி ஒரே ஒரு மந்திரம் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு வசனம். அது உண்மையிலேயே ஆத்மாவாக இருந்தால் அதனால் இருக்க முடியாது. மனுஷனாக இருந்தால் சும்மா நார்மலாக நம்ம பேசுகிற மாதிரி எதுவும் நினச்சிக்கோம். அது ட்ரை பண்ணி பார்க்கணும். சும்மா சின்ன வார்த்தை தான். ட்ரை பண்ணலாம் தெரியுற. ஹாலில் நின்றுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான். இது மந்திரம்லாம் கிடையாது. எந்த ஒரு வசனம் குரானில் ஓதுனாலும் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். இது நார்மலாக எந்த ஜின்னு கெட்ட ஜின்னு சைத்தான் கேட்டால் கூட இதுங்க பயப்படும். அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மறுபடியும் சொல்லு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வாசல் யாரும் இல்லை. இப்போதான் நான் நல்லா ஃபீல் பண்ண முடியா? அப்படியே ஃபீலே தேவையில்ல. அது பாரு, ஃபிளாஷ் மாதிரி வருது. அவங்களாம் அவங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்க டெட் பாடி எல்லாம் பார்க்க முடியுது என்னால. என்ன பண்ணுறது? வர சைக்காலஜிக்கெலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால ஏதாவது ஒரு ஸ்டோரி நம்ம கேட்குறோம்ல, இங்கே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சொல்கிறாங்க, அதை அப்படியே மைண்டில் ஏற்றிட்டு இப்படி தான் இறந்து போயிருப்பாங்க. அவங்க சொன்னார்ல, கிச்சனில் வந்து ஒருத்தர் இறந்து கிடந்தாங்க, பாத்ரூமில் ஒருத்தர் இறந்து கிடந்தாரு. இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு இடத்துல இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் கேட்டு இந்த இடத்துல பார்க்கும்போது, அந்த உருவங்கள் பார்க்கும்போது ஃப்ளாஷ் ஆகுது. இங்கே தான் இறந்து போயிருக்காங்க, அவங்க ஆத்மா அது பக்கத்தில் நிற்குது. அந்த மாதிரிலாம் தோணுது எனக்கு. ஐயோ, இப்போ இங்கே இருக்கிறது வந்து மனுஷன் கிடையாது, ஆன்மா தான். இப்போ உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறது? ரியாக்ட் ஆகுதுல்ல, பின்னாடி நான் பார்த்தேன். எங்ககிட்ட ஏதாச்சும் சொல்ல முயற்சி பண்றீங்களா நீங்க? நீங்க எதுவும் பேசலன்னா இதே ருக்கையாவா இதே ஜிக்கரை வந்து மறுபடியும் நான் சொல்லுவேன். உங்களால இருக்க முடியாது. அதனால நாங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுவீங்களா? உங்களை இந்த இடத்துல இருந்து அனுப்பணுன்றது எங்களோட நோக்கம் இல்லை. ஒருவேளை உங்க ஆத்மா சாந்தி அடையாம சுத்திட்டு இருக்குன்னா, உங்க ஆத்மா சொர்க்கத்துக்கு போய் சேர ஏதாச்சும் ஒரு முயற்சி எங்களால் பண்ண முடியும், உதவி பண்ண முடியும். நீங்க தாராளமாக எங்களை நம்பலாம். ஒருவேளை நீங்க யாராச்சும் பழி வாங்க துடிக்கிறீங்க அப்படின்னா கூட அது கூட எங்களால் உதவி பண்ண முடியும். நீங்க எங்க முன்னாடி வந்தீங்கன்னா எங்களை நம்பி. உங்க பேர் என்ன? நீங்க தான் பேச முயற்சி பண்றீங்களா அக்கா? இப்போ என்னன்னா, நம்ம வந்து இப்போ அந்த இது வார்த்தையை சொன்னோம்ல, அந்த ருக்கியா கேட்க அது பயப்படுது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அதுங்க காது வெடிக்கிற மாதிரி இருக்கும். அவுது பில்லாஹி ஷைத்தானின்னு சொன்னா, ஆமாம் நான் திரும்ப சொல்லிடுவேனுங்கிற அந்த பயத்தில் தான் இப்போ அது பயந்து பேசுது. இதுதான் சரியான டைமு. நீ என்ன கேட்கணுமோ கேளு. நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லனா திரும்ப நான் அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு தான் அது சிரமமாக இருக்கும். உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கோம். உங்களோட பேர் என்ன? என்னமோ சொல்லுது சரத்து, மறுபடியும் சொல்லுங்கன்னு சொல்ல. எங்களுக்கு சரியா புரியல, மறுபடியும் சொல்ல முடியுமா? உங்களால பேச முடியுமா?
புவி பவியா பவியா புவியா புவியா ரெண்டுமே கேட்டுப்பாரு. உங்கள் பேர் புவியான்னு கேட்டுப்பாரு. உங்க பேர் பூவியா? பவித்ராவா? உங்க பேர் பவித்ராவா? பவித்ராவா நீங்க? பூவியா உங்க பேரு? ஆமாம் ஆமாம். இது இந்த மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஏன்னா இது நம்ம செக் வச்சுருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி. கைஸ் லிட்டரலாக நாங்கள் ஃபுல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். உள்ளே வரும்போதே மேலே ஏதோ ஒரு உருவம் நின்றுருக்க மாதிரி தோணுச்சு. யூஸ்வலாகவே நாங்கள் இந்த மாதிரி இடத்துக்குள்ளே வரும்போது அங்கங்கே ஏதோ உருவங்கள் நிற்கிற மாதிரி தான் தெரியும். ஒரு ஆலி ஸ்டேஷன் நினச்சி உள்ளே வந்துடுவோம். இங்கே வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். மேலேயும் பார்த்துட்டோம், கீழேயும் பார்த்துட்டோம். எங்கள் க்ளோஸில் யாருமே இல்லை. ஆனால் எங்களை சுற்றி சுற்றி சத்தம் வருது. எங்கள் கூடவே யாராவது இருக்கிற மாதிரி உணர முடியுது. அண்ட் அப்பப்போ பேசுகிற சத்தங்களும் கேட்குது. 2-3 வாய்ஸ் சேர்த்து கேட்குது. ஆத்மாக்களால் பேச முடியுமா இந்த மாதிரிலாம்? சில நேரங்களில் நம்ம பயப்படும். அதனுடைய உயிருக்கே ஆபத்து வர மாதிரி இருக்கும்போது பயப்படும். நம்ம போட்ட பிட்டு அந்த மாதிரி. ஆனால் அதுங்களால முழுமையாக பேச முடியாது. ஒரு ஆத்மாவுக்கு ஒரு நிலை இருக்குல்ல, பழி வாங்கும் நிலைன்னு ஒன்று இருக்கும். ஓகே. அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு வந்து நார்மல் ஆத்மாக்களை விட கொஞ்சம் சக்திகள் அதிகம் இருக்குமா. லைக் சில திங்ஸை மூவ் பண்ணுறதாகட்டும், ஓகே, ஈஸியாக மற்றவங்களை ப்ரொசஸ் பண்ணுறது, அட்டாக் பண்ணுறது, லைட்டாக உருவங்கள் மாற்றி மற்றவங்க கண்ணில் வந்து பயன்படுத்துறது, அப்புறம் தூங்கும்போது எழுப்பி கூட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் சில சக்திகள் இருக்குமா. பல ஆன்மாக்கள் சுற்றக்கூடிய நிலையில இவங்க ஒரு நிலை. பழி வாங்கும் நிலை கிட்டத்தட்ட ஒரு 10 நிலை இருக்குது ஆத்மாக்களுக்கு இறந்து போயிட்ட அப்புறம். இப்போ ஒருத்தர் வயசாகி இறங்குறாங்கன்னா அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். பட் இந்த மாதிரி துர்மரணம், சூசைட் பண்ணி இறந்து போகிறவங்க, இல்லை யாராச்சும் ஒருத்தர் கொல்றாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஒரு நிலை இருக்குது. அதோட பர்பஸ் முடிகிற வரைக்கும் அது இந்த உலகத்தில் சுற்றிட்டே இருக்கணும். அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது. நீங்க யாரையாச்சும் கொல்ல நினைக்கிறீங்களா? உங்க மரணத்துக்கு காரணமானவங்கள நீங்க கொல்ல நினைக்கிறீங்களா? ஆமா ஆமாண்டா. நீங்க கவலைப்படாதீங்க. கர்மான்னு ஒண்ணு இருக்கு. கர்மா இஸ் பூம்ராங். உங்களை கொலை பண்ணவங்க துடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சாவாங்க. அதுதான் இயற்கை. நீங்க நினைச்சாலும் நான் நினைச்சாலும் எதுவும் மாற போறது இல்லை. இவ்வளோ நேரமாக நம்ம ட்ரை பண்ணோம். இந்த வீட்டுக்குள்ள, அதாவது இந்த பங்களால உங்களோட ஆத்மா எங்க இருக்கு? இவ்வளவு பெரிய இந்த பங்களால நீங்க எங்க இருக்கீங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்க இருக்க இடத்த எனக்கு காட்டுங்க ஏதாவது ஒரு முறையில. நீங்க வெறும் சத்தம் வர்றது மூலியமா என்னால தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்குன்னு கையை பிடிச்சா கூட்டு போவாங்க. இல்லைடா, ஏதாவது ஃபயர்ஸ் ஏதாவது வழி சொல்லணும். இல்லை ஃபயர்ஸ் அவங்க ஓகே. வெளிச்சம் இருந்தா எங்க முன்னாடி வருவீங்களா? நாங்க வெளிச்சம் போடுறது உங்களுக்கு தொல்லையா இருக்கா? அக்கா, புவி அக்கா, ஹாய் புவி அக்கா. நாங்க வெளிச்சம் போடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? இருட்டு தான் உங்களுக்கு பிடிக்குமா? இருட்டிலே வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமான்னு சொல்கிறாங்க. ரொம்ப சோகமாக இருக்காங்க ஃபயர்ஸ் அவங்க. உங்களுக்கு இருட்டு பிடிக்கும்னா எங்களுக்கு வெளிச்சம் பிடிக்கும். வேற வசியம் பண்ணியிருக்காங்களா யாராச்சும் உங்களை? என்னப்பா இது எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி. ஓகே, ஒன்றுமே தெரியாது. இப்போ இந்த இடத்துல ரொம்ப பேக் ஸ்பெல் இருக்க மாதிரி இல்லை? நீங்களா அது? அங்க பாருங்க. இது புகை மாதிரி போச்சு. லிட்டரலாக இங்கே ஒருத்தர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன்ல, அப்போதுலேருந்து யாரும் சுற்றி பார்க்குற மாதிரியே இருக்கிட்டாங்க. இப்போ அவங்க நம்மகிட்ட எதுவும் ஹெல்ப்பும் கேட்க மாட்டாங்க. என்னதான் சொல்ல வராங்க எனக்கு ஒன்றுமே புரியல. ஹெல்ப் வேணுமான்னு நம்ம கேட்கவே இல்லையே. நம்ம எங்கே கேட்டோம்? ஸ்டார்டிங்கில் கேட்டேன் சார், ஏதாவது பண்ண முடியும். மறுபடியும் கேட்டு பாரு.
படிக்கட்டும் உடஞ்சிருக்கு மச்சான். காதுகிட்டே பேசுறாங்க. எனக்கும் கேட்டுச்சு. என் காதுக்கு யாரோ வந்தாங்கய்யா. என்னதுப்பா கொள்ளுவா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சா? என் காதுகிட்ட யாரோ வந்தாங்க. உன் காது என்ன சொன்ன? கொள்ளுவா போச்சு. நினைப்போம் அவங்க கணையா விடு விடு. இல்லை நான் கீழே ரொம்ப பிடிச்சிருக்கு போல உங்களுக்கு அக்காவுக்கு. பிடிக்கல. காதில் வந்து பேசுறாங்க. வெறுப்பு ஒன்னால தானே இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி. நீ நல்லதுக்கு தானே சொன்ன. நம்ம கெட்டதுல எதுவும் பண்ணலையே பயச. நம்ம இவரு பண்ணியிருக்காரு கெட்டது. வந்து அந்த வசனம்லாம் பேசி கோபப்பட்டு அதனால தான் என்ன டார்கெட் பண்ணுறாங்க. என்ன சொல்லிச்சு காதுல? ஐயோ எத்தனை வருஷமா உங்க ஆத்மா சாந்தி அடையாம இங்கேயே சுத்திட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு மேலே நான் கேட்டேன்னு வச்சுக்கோவேன் என்னை போட்டு தெரியும். தவிர நீ கேளு. எத்தனை வருஷமா இந்த இடத்துல இருக்கீங்க? ஏன் எனக்கு பதில் சொல்ல மாட்டீங்க? இப்போ நாங்கள் எல்லா வெளிச்சத்தையும் அணைச்சிட்டோம். நாங்களும் இப்போ உங்கள் உலகத்துக்குள்ளே வந்துட்டு தான் நினச்சிக்கோங்க. நம்மளாம் இப்போ ஒன்று தான். நீங்கள் செத்துட்டீங்கன்னா நாங்கள் உயிரோடு இருக்கோம். நாங்களும் கூடிய சீக்கிரம் உங்கள் உலகத்துக்கு வரதான் போகிறோம். பட் இப்போவே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கள். எதுவுமே பதில் வரல. நீ மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லு. இப்போ ஆமாம் ஆமாம். இப்போ நாளைக்கு காலையில் வந்து சொல்லுவேன். சொல்லியா இப்போ? أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. நீ கேட்டால் பதில் வருது. நான் கேட்டால் பதில் வரல. அது டிஸ்டர்ப் ஆகுது. பதில் வருது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ பேசிட்டோம். நானும் ஜெகனும். எதுவுமே நமக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் என்னால் ப்ராப்பராக புரிஞ்சிக்க முடியல. நீ அந்த அந்த ஆறா மேட்ச் ஆகல. உனக்கு தான் அந்த ஆறா இருக்கு. அரோரானா தெரியும். இதுனா யாரா? யார் அரோரா? பலூனாக்காவை சொல்கிறாங்க வயசு. ஸோ இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது அதை சொல்லியா? நீ என்ன பண்ணுற? நைட் விஷனோட அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் அலசி ஆராய் கேள்வியெல்லாம் கேட்டு சரி இந்த பக்கம் சுற்றுறோம். அதுதான் ஓகேவா? ஏன்னா சுற்றி சுற்றி ஆக்டிவிட்டி வருது. வேறு யாரோ இருக்கிற மாதிரியும் தோணுது. அவ்வளோதான். முடிச்சுட்டு கிளம்பிடலாம். உனக்கு மட்டும் இப்போ பதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா கண்டிப்பாக இன்னொரு முறை வரலாம் அக்காவை பார்க்க. இப்போ அக்காவை போய் அக்கா கிட்ட பேசிட்டு வரலாம். நான் தனியாக இங்கே தானே இருக்கோம். வயசை விட்டு ஓடிடுவோமா? நான் உன்னை வயசை நீ நினைக்கிற மாதிரி பலூனாக்கா கிடையாது. பார்த்து பேசு. ஆமாம். பலூனாக்காருக்கு போய் பேசினா வாங்க ஃபயாஸ் அப்படியே அணைச்சி பிடிச்சிருவாங்க. உங்களுக்கு என்ன என்னையே தான் பிடிச்சிருக்கா? இங்கே பாருங்க, அவன் வந்து என் சீனியர். நான் எப்படி பார்த்தா அவனை தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும். நான் வந்து செகண்டு தான். நீங்கள் அப்படிக்கா போனீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம். நாளை டெரஸ் இருக்கு மச்சான். இருக்கு. படிக்கட்டில் உடஞ்சிருக்குடா. இல்லை அந்த பக்கம் தான் காவலி படிக்கட்டு போகுதா? ஜம்ப் பண்ணுறேன். ஜம்ப் பண்ணால் தான்டா இருக்கு. என்ன என்கிட்ட மட்டும் நல்ல லவர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறேன். அவன் அத்தனை கேள்வி கேட்டான்ல, அவன்கிட்ட மட்டும் பேச வேண்டியது தானே? எது? சரி இங்கே பாரு. நீ சொல்கிறதே சரியில்லையே. எவ்வளோ நாளாக இங்கே இருக்கிறீங்க? இப்போதான் தனியாக இருக்க உங்களுக்கு பயம் இல்லைங்க? இருக்கு.
சரி, இப்போ என்கிட்ட நல்லா பேசல, அதே மாதிரி என் பாஸ்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். அவன் முன்னாடி ஒரு 2 வார்த்தை பேசினா அப்படியே நாங்கள் ஊருக்கு கிளம்பி போயிடுவோம். வரீங்களா? அப்படியே என் பின்னாடியே வரீங்களா? கா பயங்கரமாக வந்திருக்கானுங்க. டைனிங் ஹால் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாண்டா, மிகப்பெரிய சூப்பராக ஒரு பங்களாடா இது. இவ்வளோ அழகாக கட்டி இவ்வளோ அழகாக கட்ட தெரிஞ்சவருக்கு அது எந்த இடத்துல கட்டணும்னு தெரியாமல் இருக்கு. என்ன பண்ணுறது இப்போ ஓகே. அந்த டைமில் வந்து ஒரு 5 years பிஃபோர்லாம் கொஞ்சம் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ தான் அவ்வளோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இங்கே சுற்றி 4 பக்கமும் நடக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் எங்கே யார் நடக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏக்கா கீழே சத்தம் வருது. கீழே போயிட்டாங்களா? என்னையவா உள்ளார கூப்பிடுறீங்க? அக்கா உள்ளாரையா? என்ன கத்துற பேசு? எங்கக்கா இருக்கிற? ஃபுல்லாக மரம் செடி கொடியாக தான் இருக்குது. உள்ளார இருக்கேன், வா வா. ஏய், என்னைய பார்த்து யோ, அது கிட்டவான்னு கூப்பிடுதியா? கொஞ்சம் போய் தான் பாரு, என்னன்னு விசாரியா கொஞ்சம் கிட்ட போயிட்டு. Yes, you can do it. Go. யோ, வாய்ஸ் டோன்லாம் மாறுதியா? போ போ போ, முன்னேறி போயிட்டே இரு. யாராலையும் உன்னை தடுக்க முடியாது. நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டு. ஜின்களுக்கு மட்டும் நீ புருஷன் இல்ல, பேய்களுக்கும் நீ கள்ள புருஷன்றதை நீ உறுதிப்படுத்து. யோ, நான் எதுவும் காட்ட விரும்பலையா? வராது அப்படி சிரிக்காத, கன்றாவியா இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் மேலதான் கோபமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது பதில் சொல்ல திட்ட வருது எனக்கு. அது ஆக்சுவலா பூவி அப்படின்னு சொல்லி, அது பூவின்னு சொன்ன மாதிரி இல்லை, எனக்கு கூ அப்படி சொல்லிச்சு. திட்டின மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் மனசு கஷ்டப்பட்டிருந்தா நான். ஆனால் பட் பேராக கூட இருக்கலாம், நான் சொல்கிறேன். அது ஒரு பேராக கூட இருக்கலாம், பட் நமக்கு தெரியாது இல்லை. அதை வச்சு கன்க்ளூஷன் பண்ண முடியாது. ஏன்னா இவர் கோவப்படுத்துறதுக்கு தான் அந்த வசனத்தையே சொன்னார். கோவப்படும் போது யாராவது பேர் சொல்லுவாங்களா? திட்ட தான் செய்வாங்க. ஏன்டா என்னை ஏன் கோவப்படுத்துற அப்படின்னு. வேலையா எப்படி உட்காந்து டூயட் படிக்கிறது தெரியுமா? அது கேன்சல் பண்ணியா இல்லையா? பார்த்துட்டு தானே ஓடி வந்தேன். என்ன சொல்லணும்? உசுரோட வேணும்னா இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்லிச்சு ஓடி வந்தேன். இப்போ என்ன பண்ணலாம்? ஓடிடலாம். என்ன சொல்ற? ஒரு வீரன் சொல்ற பதிலா அது. சரி, நடந்தே போகலாம். என்ன சொல்லிச்சு இப்போ? கன்ஃபியூஷனே இல்லையே. ஸோ அது பயம் ஒருத்ததியா ஒரு மாதிரி. கிட்ட போட்டு இப்படி கேமரா வைக்கிறேன், நான் இங்கே தான் வைக்கிறேன். அப்படி குலுங்கி சிரிக்குது. ஷீஸ் நாட் அ கேர்ள், அது கோஸ்ட் தான். அதான் அப்படியே தெரியுமே நம்மளுக்கு. நான் லைவா பார்த்தேன்ல. ஓ, ஆனா இவ்வளவு கிளியரா இவ்வளவு பண்றதா நான் பார்க்கலையா? அவங்க எவ்வளவு மன கஷ்டத்துல இருப்பாங்க, வேதனையில இருப்பாங்க.
நினைக்கும் ஒரு கஷ்டமா இருக்காங்க. அவ்வளவு அப்படிதான் நானும் நினைச்சேன் நேரமா உங்க கூட வரும்போது. ஆனா அது பண்ண லூட்டி எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தெரியல. அது வேணே நம்மள பயம் கொடுத்துறதுக்காக மேல கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியா? ஆமா. பயன்படுத்தினா அதுக்கு என்ன யூஸ் இருக்கு? ஒரு யூஸும் கிடையாது. பிடிக்கல. இங்க நீ இருக்க கூடாது, இங்க வரக்கூடாது, இது என்னோட இடம், என்னோட ராஜ்யம். அது இல்லாம இவர் வந்து அது சில அதுக்கு பிடிக்காத சில மந்திரங்கள்லாம் சொன்னதுனால அது ஒரு எதிரியா தான் பார்ப்பேன் இவரு. அதனால தான் இவர் அனுப்பிச்சு விட்டேன் தனியா. இப்ப மட்டும் நல்லா ஆக்டிங் போடு. நான் வருஷம் மட்டும் பாஞ்சி இல்ல, கொமட்டிலே குத்துவேன். எனக்கு புரியுது அக்கா, நீங்க யாரும் எனக்கு இப்ப வரைக்கும் சத்தியமா புரியல. நீங்க அழுததை கேட்கும் போது, நீங்க என்கிட்ட பேச முயற்சி பண்ணது பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அதே நேரத்துல கஷ்டமாவும் இருந்துச்சு. நீங்க கவலையப்படாதீங்க. உங்களை உங்க குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆக்கினவங்க கண்டிப்பா நிம்மதியா இருக்க மாட்டாங்க. இந்நேரத்துக்கு அவங்க ரொம்ப கஷ்டத்துல தான் இருப்பாங்க. கடவுள் கண்டிப்பா உங்க சார்பா அவங்களை தண்டிப்பாரு. ஒரு குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுத்தவன கடவுள் நல்லா வச்சுக்க மாட்டாரு. இதுதான் நீதி, உலக நீதி எல்லாமே. ஓகேவா? உங்க ஆத்மா கூடிய சீக்கிரம் கடவுளை போய் சேரணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். நாங்க இப்போதைக்கு இங்க இருந்து போலாமா? நாங்க இந்த இடத்துல இருந்து போலாம்னா எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அறிகுறி கொடுங்க. உங்களால எங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நீங்க எங்களை பின்தொடர்ந்தும் வரக்கூடாது. இது உங்க உலகம், உங்க வீடு. நீங்க இங்கே இருங்க, நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். தயவு செஞ்சு எங்களை பின்தொடர்ந்து வந்துடாதீங்க. இதுதான் நீங்க எங்களுக்கு செய்யற ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். செலுத்த 3 வாட்டி தட்டுச்சுப்பா, அடிக்கடி கொடுத்துச்சு. போலாம், நாங்க போறோம். எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம போயிடலாம். நாங்க போறோம், நீங்க இங்கே இருங்க. ஓகேவா? அதெல்லாம் ஜாலியா இருக்கும். இங்க இருந்து வெளியே போகணும்னு சொன்னாதான் பாட்டம் காட்டும். இங்க இருந்தா ஜாலியா இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஸ்பிரிட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம போயிட்டு வரோம், வாங்க போகலாம், அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. நான் நிறைய இடத்துல அதை சொல்லி இப்போ அதனால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். உங்களோட உலகத்தில் நீங்கள் இருங்க, நாங்கள் எங்கள் உலகத்துக்கு போகிறோம்னு நம்ம எப்பயுமே அந்த அபண்டன்ட் ப்ளேஸ் பண்ணாலும் இப்போ நான் மனசுக்குள்ளே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பட் இந்த வீடியோவில் தான் நான் டேரெக்டாக கேமராவில் சொல்கிறேன். பட் எல்லா இடத்துலையும் இப்போ வந்து இல்லையா, கதவே இடி இடிக்கிற மாதிரி கேட்குது. சகனம் சரியில்லை. நீங்கள் இது எண்டிங்லாம் வெளியே போய் பேசிக்கங்க, இங்கே பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க போல. பயங்கரமாக இருக்கு. ஆனால் அவுட்லுக்கு லுக்கில் இருக்க நிறைய பில்டிங்கில் இப்படி தான் உட்காந்து சுற்றிட்டு இருக்கிறனாட்டு இருக்கு. அவ்வளோதான் guys, இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறோம். நாங்கள் ஒரு புரிதல் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்தோம். பட் இப்போ ஒரு நிறைவாக போகிற மாதிரி இருக்குது. பட் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணி ஏதாச்சும் ரிச்சுவல் பண்ணி இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இங்கிருந்து கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு த்ரில்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் த்ரில்லை ஃபீல் பண்ணியிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கும் அடுத்தடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு. அண்ட் வந்து கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாசிட்டிவ் இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம். நான் சொன்ன மாதிரி மென்டலி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு தெரில எவ்வளோ நாளைக்கு இதை தொடர முடியும்னு. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே நான் போராடிட்டு இருக்கேன். கூட இருக்கவங்களுக்கு தெரியும், என் வீட்டில் ஃபேமிலியில் தெரியும். ஸோ வேணாம், அதை பற்றி நான் வேறு எப்பயாச்சும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்காக நான் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கேன். அதுலேருந்து வெளியே வரணும் அண்ட் அதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இவ்வளோ நாள் நம்ம கேஷுவலாக போயிட்டு ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படி தான் இருந்தோம். இப்போ இதை பற்றி எனக்கு நிறைய ஆர்வம் வந்துடுச்சு. அதை பற்றி படிக்கிறதாகட்டும் அண்ட் நிறைய விஷயம் நான் அது வேறு வீடியோவில் சொல்கிறேன். அதை பற்றிலாம் தெரிய வர 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 எனக்கு இன்னும் அந்த கனெக்ஷன் ஜாஸ்தி ஆகுது. இவ்வளோ நாள் வந்து அதை பற்றி தெரியாமல் ஜாலியாக பண்ணிருக்கும்போது எதுவுமே எனக்கு தெரியல. இப்போது அதை பற்றி தெரிஞ்சதுனால புரிஞ்சதுனால என்னால் நல்லா கனெக்ஷனை உணர முடியுது நிறைய இடத்துல. அது வேணான்னு நினைக்கிறேன், ஏன்னா நல்லது இல்லை அது. ஓகே கைஸ், நான் கிளம்புறோம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் பார்க்குற வரைக்கும் டாடா, பை, டேக் கேர் ஃப்ரம் ப்ளீஸ் ஆண்டி. பை பாய் பாய். மேலே பாரு, ஃபோனில் பார்க்குறேன். இது கூட எவ்வளோ குடும்பம் நடத்திட்டு இருந்தா ஒன்று தானே இருந்துச்சு. இதுல பெரிய ட்விஸ்டா இருக்கு. 2 இருக்குது. நீதான் சொன்ன அப்பயே 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு.
இப்போ நான் புதுசாக சொல்கிறேன். நானும் சொன்னேன் இல்லை ஆரம்பத்திலே பின்னாடி இந்த யாரோ பார்க்குற மாதிரி இருக்குன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா? சரி வா வா கிளம்பலாம் வா. அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். அவங்களாச்சு அவங்க இதுவாச்சு. பயங்கரமான காட்டுறாரு. ஆமாம் ஏன்பா இங்கேருந்து 3 பேர் நம்ம போகிறதுக்கே எப்படி இருக்குது? இதெல்லாம் எப்படி தான் இங்கே அவங்கெல்லாம் பழக்கப்பட்டிருப்பாங்க. வா சீக்கிரம் ஆமாம் சேஃப்டி இல்லை நமக்கு இல்லை.